எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன மொட்டை மாடியில் நின்று இருக்கேன், ஏதாவது மொட்டை மாடியை சுற்றி காமிக்க போகிறேன்னா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. மொட்டை மாடியை கொஞ்சம் புதுப்பிச்சு வச்சுருக்கேன். எல்லா களையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நிறைய இடம் பண்ணி வச்சுருக்கேன். தொட்டிகள் எல்லாம் நெருக்கமாக வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே இன்றைக்கி உங்களுக்கு காஃபி செய்து காமிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்குறீங்கள, உங்கள் நாத்தனார் கிராமத்தில் ஒரு காஃபி செய்து காமிச்சாங்கல்ல, அது செய்து காமிங்கன்னு. எனக்கு இந்த மாதிரி எளிமையாக செய்கிற காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். இது ஃபில்டரெல்லாம் தேவையில்லை. காஃபி தூள் இருக்கணும், சர்க்கரை இருக்கணும், பால் இருக்கணும், தண்ணி இருக்கணும், அவ்வளோதான். இதுதானே மேடம் எல்லாத்துக்குமே நாங்கள் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான். ஆனால் போடக்கூடிய மெத்தட் தான் கொஞ்சம் வித்தியாசமாக. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தால் கூட நான் செஞ்சு காமிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கள, அதனால தான். சரி, அதற்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். ஏன் மேடம் நீங்கள் கிச்சன்லேயே நின்று செஞ்சு காமிச்சிருக்கலாமே, ஏன் மொட்டை மாடிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிச்சன் ஆல்ட்ரேஷனில் இருக்குது. எல்லாம் எடுத்து போட்டபடிக்கு இருக்குது. அதாவது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஆல்ட்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் அங்கெல்லாம் இடித்து சரி பண்ணுறதுக்காக எடுத்துட்டோம். அது இப்போ கொரோனா காரணமாக யாரையும் வீட்டுக்குள்ளே விடுறதில்ல. அந்த கட்டட பணியாளர்கள் எல்லாம் இப்போ நிறைய பேர் சேர்ந்து பணி செய்யக்கூடாது இல்லையா, அதனால் அப்படியே கிடக்குது. அங்கே செய்ய முடியல. வீட்டுக்கு தேவையானது அவசரமாக ஏதாவது சமைச்சுக்கணுன்னா மட்டும்தான் நாங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் கிச்சனில் செஞ்சு உங்களுக்கு சமையல் நிகழ்ச்சிகளை இப்போ காமிக்க முடியறதில்ல. நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு சமையல் நிகழ்ச்சி ஏதாவது செஞ்சு காமிங்க அப்படின்னு. அதனால தான் நான் செய்யலைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இங்கே வச்சுக்கிட்டு இந்த மொட்டை மாடியிலேயே ஒரு டேபிள் வச்சு நான் இப்போ கொஞ்சம் இடம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் பாருங்கள், நம்ம ரோமியோ எல்லாம் நல்லா சுற்றுற மாதிரி ஸ்பேஷியஸாக இடம் பண்ணி வச்சுருக்கோம். வேண்டாத கலைகளை எல்லாம் எடுத்துட்டு தொட்டியெல்லாம் அதே தான் வச்சுருக்கோம். அது எதுவுமே நாங்கள் தூக்கி போடலை. வேண்டாத களைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நெருக்கமாக தொட்டி வச்சதுனால கொஞ்சம் இடம் கிடச்சிது. ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்ல. நான் பொதுவாகவே வீட்டில் ஒவ்வொன்றும் இந்த அப்பப்போ நகர்த்தி வைக்கிறது, அப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி, அதாவது வேலை செய்யும் பொழுது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி நான் உணர்வேன். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்போவுமே பிஸியாக இருக்கிறோம். அப்போது ஒரு கண்டிஷன் எங்கள் வீட்டில், சாப்பிடும் பொழுது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும், அதுவும் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சா நிலாக்கு கீழே நிலாச்சோறு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே டேபிளில் உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி ஒரு நேரம் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் சாப்பிட்லான்னு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கேன். சரி, இதில் தான் நான் உங்களுக்கு அடுப்பு இங்கே இல்லை, அது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு தான் நான் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு காஃபி, எனக்கு பிடிச்ச காஃபியை செய்து காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கேன். நான் 2 காஃபி போட போகிறேன். அது இப்போ ஆன் பண்ணி விட்டுறேன். எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன எலக்ட்ரிக் ஸ்டவ் அப்படின்லாம் கேட்பீங்க. உங்களுக்கு விருப்பமானது வாங்கிக்கோங்க. நான் 2-3 வச்சுருக்கேன், கம்பெனி மாற்றி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு விருப்பமானது வாங்கிக்கோங்க. கரண்ட்டு கொஞ்சம் கூட இழுக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கேன்னு வாங்கிட்டு கரண்ட் நிறையா போகுதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னென்னா இதில் சீக்கிரம் ஆயிரும் சமையல். அதோட ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. பாருங்கள், இப்போ தான் வச்சேன், அதுக்குள்ளே பாருங்கள் பபிள்ஸ் வருது. ரொம்ப அவசரத்துக்கு செய்யணும்னு நம்ம பண்ணிக்கலாம். இது வாங்கும்போது ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் இதுக்குன்னு தனியாக பாத்திரம் நான் வாங்கி வச்சனால அதில் இதாகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த பாத்திரமாக இருந்தாலும் வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி ஸ்டவ் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு இல்லையா. நான் இதில் கிட்டத்தட்ட இந்த கப் அளவில் 1/2 கப் தான் தண்ணி விட்டுருக்கேன். இதில் இப்போ 1 கப்பு பால் விடுறேன். இப்போது இதில் தண்ணி கொதிச்சு விட்டுருந்துச்சுல, அப்போவே தூள் போடணும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ கூட தூள் போட்டுக்கலாம். 2 பேர் குடிக்கிறதுனால 2 டீஸ்பூன் போல் தூள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி காஃபி செஞ்சு குடிச்சிங்கன்னா ஊரே மணக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் எப்போவுமே எனக்கு தனியாக இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லுவேன். கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக தான் இருக்கும், அதை பார்த்து பயந்துடாதீங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி நம்ம இறக்கி வடிகட்டிக்கலாம்.
நம்ம எப்படி டீ செய்கிறோம் அது மாதிரி தான் செய்துட்டு வடிகட்டி குடிக்க வேண்டியது. இதில் சர்க்கரை நான் இப்போ சேர்க்க மாட்டேன். அடுப்பில் இருக்கும்போது நம்ம டீ போடும்போது ஆகட்டும் இல்லை காஃபி போடும்போது சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சர்க்கரை அப்படி சேர்த்தோன்னா நிறைய செலவாகும். அதனால் வடிகட்டின பின்னாடி நம்ம காஃபிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து, ஏன்னா அதில் போடுற டிகாக்ஷனுக்கெல்லாம் அப்புறம் டீ தூளுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம சர்க்கரை போட வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டின பின்னாடி சர்க்கரை சேர்த்து குடித்தோன்னா நமக்கு சர்க்கரையும் குறைவாக செலவாகும். பாருங்கள் நல்லா கொதிக்குதுப்பா, ரொம்ப ஃபாஸ்ட் இந்த ஸ்டவ். கொதிக்கும்போது நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு க்ரீமி மாதிரி மேலே வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவே சுவையாகவும் இருக்கும். பாருங்கள் 2 கப். அதில் இது மேகா ஒரு காஃபி பிரியை. அவங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கெஃபைன் ரொம்ப நல்லதுன்னு நமக்கு பாடம் எடுப்பாங்க. அதனால் போனால் போகுதுன்னு கொஞ்சம் கொடுத்துருவேன். இப்போது இதில் பாருங்கள் நாட்டு சக்கரை. நம்ம viha.online காஃபி பவுடர், சுத்தமான காஃபி பவுடர் அதுதான் பயன்படுத்துவோம். எங்கள் வீட்டில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் என் வீட்டுக்காரரு. இந்த காஃபி பவுடர் இல்லைன்னா குடிக்கிறதே, காஃபி குடிக்காமல் டீ குடிச்சிருவார். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதே போல் இந்த நாட்டு சக்கரை தான் நான் போட்டு குடிப்பேன். எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். நான் நல்லாவே போட்டு குடிப்பேன். கடவுள் புண்ணியத்தில் சர்க்கரை வியாதி இது வரைக்கும் எட்டி பார்க்கல. ஏன்னா இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம குடித்தோன்னு வைங்களேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது பிளட் லெவல் எப்போவுமே சரியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மேகாவுக்கு கொடுத்து அனுப்பிடுறேன் கீழே. சரி, இதை குடிச்சு பார்க்குறேன். அடாடாடா, இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்தாலும் நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அதனால் இதில் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் வச்சுருவேன். நான் கப் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அது போடுறது இவ்வளோ போட்டுக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும் குடிக்க இந்த மாதிரி காஃபி போட்டால். அதனால் கொஞ்சம் வச்சுருவேன். இது எப்பாவது தான் இந்த மாதிரி செஞ்சு குடிப்பேங்க. எனக்கு பொதுவாகவே காஃபியோ டீயோ ஒரு வேளை குடிச்சு தான் பழக்கம். அது காலையில் ஒரு வேளை சாப்பிட்றது தான். ஈவினிங் காஃபி டீ எல்லாமே அவாய்ட் பண்ணுவேன். அவாய்ட் பண்ணணும்னு இல்லை, பிடிக்கிறதில்ல, குடிக்கணும்னு. காலையில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக குடிக்கிறது தான். இப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இன்றைக்கி இங்கே எதுக்காக உங்களுக்கு உட்காந்து செய்து காமிக்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலியோட நீங்களும் சாப்பிட்ற நேரத்தில் ஒன்று கூடி சாப்பிட்ணும். அது எப்போவுமே அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நான் இப்போ இது செய்யணுன்னா நான் கிச்சனில் கூட கொஞ்சம் இடத்துல செஞ்சு காமிச்சிருப்பேன். ஒரு காரணத்தோடு தான் நான் இப்படி இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மூட் அவுட் ஆச்சோ, இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. நான் இப்போ லாக்டவுன் காரணமாக எல்லோரும் இருக்கோம். இருந்தால் கூட என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். அவர்களுக்கு விருப்பமானதை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தூரத்தில் இருந்தாலாவது பேசியிருப்போம். பக்கத்தில் இருக்கும்போது பேசுகிற கூட நிறைய பேருக்கு தோன்றது இல்லை. நம்ம வாழ்கிற காலத்துலேயே நம்ம குடும்பத்திற்காக நிறைய நேரம் ஒதுக்கணும். அதாவது நம்மளுடைய அலுவல்கள் நேரம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். மூட் அவுட் இருக்கும்போது இப்படி மொட்டை மாடிக்கு வரணும். அதாவது ஒரே இடத்துல நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தால் தாங்க எப்போவுமே ஒரு மூட் அவுட் ஆச்சுன்னா கூட ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் இடம் மாற்றி கொஞ்சம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு புத்துணர்வு நமக்கு கிடைக்கிறத நீங்களே உணர்வீங்க. அதுக்கு நான் தனிப்பதிவாக ஏற்கனவே போட்டு இருக்கேன். நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோங்க, எப்படி இதெல்லாம் முடியும், சாத்தியப்படும், தனியாக இப்படி டேபிள் எல்லாம் போட்டு சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட்டில் கூட ஒரு பாய் எடுத்துகிட்டு போட்டு நம்ம நிலாச்சோறு மாதத்துக்கு ஒரு நாளாவது அந்த பௌர்ணமி நாளுக்கு அந்த பூச்சி போட்டு இல்லாத இடத்துல உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. குடும்பத்தோடு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது எந்த ஒரு தர்க்கமும் இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக சாப்பிடணும். அதாவது தர்க்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்ச செய்திகளெல்லாம் சாப்பிடும் பொழுது பேசாதீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துலலாம் ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? இந்த மகிழ்ச்சி எப்போவுமே கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம் மனம் நினைக்கும். அப்படி நினைக்க நமக்கு அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக நம்மக்கிட்ட தங்கும். அதனால் மாதத்தில் ஒரு நாள் ஃப்ளாட்டில் நிறைய பேர் இருந்தால் கூட அவங்கவுங்க குடும்பத்தோடு போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு நிலாச்சோறு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்லுவேன் இல்லையா? இப்போ நிறைய பேர் ஃபாரின்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸில் கஸ்டமர் கேருக்கும் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எப்போ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கொடுக்க போகிறீங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே இப்போ நிறுத்தியிருக்கீங்களேன்னு. ஷிப்பிங் கொஞ்சம் காரணமாக நம்ம இப்போ இந்தியா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க கொஞ்சம் தாமதம் படுத்தின காரணத்தினால வேறு ஒரு ஷிப்பிங்கில் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு அது எல்லாமே சரிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃபாரின்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 15 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம்.
அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு, லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்தில் இப்போ போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு பொருள்கள் சீக்கிரத்தில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், நான் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் பதிவுகள் இருக்கு இல்லையா, அது பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக. VIHA விஹா அப்படின்னு இல்லைன்னா தயவு செஞ்சு அது பார்த்து வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். ஏன்னா எங்களுடைய ப்ராடக்ட் கிடையாது. விஹான்னு இல்லைன்னா எங்களுடைய ப்ராடக்ட் கிடையாது. இன்னொன்று, எங்களை தவிர நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் போடுறதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. COD ஆப்ஷன் கேட்குறீங்கள, அதெல்லாம் கிடையாது. ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் எடுக்கிறது கிடையாது. ஒரே சேனல் பார்க்கும்போது கூகுளுக்கு போங்க, www.viha. உங்களுக்கு பாருங்கள், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த எழுத்துகள் ஓடும், தம்ப்நெயில்லையும் கூட இருக்குது. viha.viha, வேறு எந்த ஸ்பெல்லிங்கும் கிடையாது. VIHAன்னு தான் எங்களோடது. viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் இருக்கும். அங்கேயே என்னுடைய பேர் இருக்கும், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் இருக்கும் பாருங்கள், அதுதான் எங்களுடைய வெப்சைட். அதில் வேணுங்கிற பொருள்களை நீங்கள் பார்க்கலாம். இது எதற்காக பதிவுகளில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நிறைய போலி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ப்ராடக்ட்டுன்னு நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஷேப்பில் அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்னுடைய கண்டெய்னர்னால் அதே மாதிரி கண்டெய்னரில் போட்டு கொடுக்குறாங்க. இல்லை வேறு யாராவது விற்றாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டை போட்டுக்கிறாங்க, என்னுடைய வீடியோவை எடிட் பண்ணி போடுறாங்க. அது எல்லாம் நம்மளோடது கிடையாது. நான் யாருக்காகவும் விளம்பரம் பண்ணுறது கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் கண்டெய்னர் பார்த்து ஏமாறுறது அதெல்லாம் வேண்டாம். நம்ம விஹான் இருந்துச்சுன்னா வாங்கலாம். நீங்கள் என்னோடதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வேறு எங்கிருந்தாவது வாங்கிக்கிட்டு அது பயன்படுத்திட்டு உங்களுக்கு ரிசல்ட் சரியாக வரலன்னா கமெண்ட்டில் ஒரு சிலர் அப்படி தான் போட்டிருந்தீங்க. நான் கூட ஆச்சரியப்பட்டேன். ஃபோன் மூலமாக நாங்கள் எங்கே ஆர்டர் கொடுத்தோம், இல்லை வேறு சோர்ஸ் மூலமாக எப்படி கொடுத்தோன்ற மாதிரி ஆச்சரியப்பட்டேன். அப்படி எதுவுமே நாங்கள் கொடுக்கல. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். இப்போ உங்கள் மனசு சொல்லும், இப்போ புதிதாக இந்த டெரஸ் கார்டன் செட்டப் பண்ணியிருக்கேன்ல, அது காமிங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மனம் பேசுகிறது எனக்கு இங்கே கேட்குது. சீக்கிரத்தில் அதையும் நான் காமிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.